ஹே கைஸ், நம்ம வேலன் சேனல்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோ போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுது. நம்ம சப்ஸ்கிரைபை யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம பீட்டா ப்ரீடிங்கை பார்ப்போம். நான் இப்போ பீட்டா ப்ரீடிங் விட்டு ஒரு 5 days ஆயிடுச்சு. இப்போ நம்ம 5 daysன்னு சொல்கிறேன் பாருங்கள், 2 days ஆயிடுச்சு. 2 days நம்ம நாளைக்கு தான் ஃபீமேல் பீட்டா ரிலீஸ் பண்ணுறதா இருக்கணும். இப்போ வாங்க நம்ம போய் அந்த பீட்டா ஃபிஷ்ஷை பார்ப்போம். நல்லா நீங்கள் கருப்பான இருக்கிற ப்ளேஸில் வைங்க. நான் எங்கள் டைனிங் டேபிளுக்கு அடியில் வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ வாங்க போகலாம். பாருங்க கைஸ், நம்ம இருட்டு குகைக்குள்ள வந்துட்டோம். எவ்வளோ குகையாக இருக்குது பாருங்கள். வாங்க இது பார்க்கலாம் நம்ம வீட்டை. இங்கே பாருங்கள், மேல் ஃபிஷ் எவ்வளோ பபுள்னஸ் விட்டுருக்குன்ட்டு. நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்குன்ட்டு. இன்னும் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது எவ்வளோ பபுள்னஸ் விட்ருக்குன்னு தெரில. இங்கே பாருங்கள் ஃபீமேல் பீட்டாவை, இங்கே உள்ளே எவ்வளோ பபுள் வச்சுட்ருக்குன்ட்டு. இன்னும் 2 நாள் நம்மளுக்கு பீட்டா ஃபிஷ் ப்ரைஸ் போட போகுது. இன்னும் ப்ரைஸ் போட போதான்னு நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ஒரு மீன் கூட குட்டி போட்டதே இல்லை. இந்த மீன் தான் நம்மளை குட்டி போடுமான்ட்டு கொஞ்சம் வார்டுகிட்ட ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் கிடச்சோடனே உங்களுக்கு நான் இந்த வீட்டாகவே ட்ரை பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பிடிச்சோடனே நம்ம பாதாம் லீஃப் இருக்குல்ல, நம்ம ப்ரைஸ்க்கு ஃபுட்டு பாதாம் லீஃபை நல்லா காஞ்சி போன லீஃப் எடுத்து ஒரு பாட்டில் கூட போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டிலில் நம்ம ஃபிஷ் டேங்கோட வாட்டர் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கணும். அடுத்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கணும். அடுத்து அந்த நம்ம பாதாம் லீஃப் உள்ளே போட்டு நம்ம ஃபுட்டு இருக்குல்ல, மீனுக்கு போடுற ஃபுட்டு அதை கூட போடுங்க. எந்த ஃபுட்டு வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட ஆப்டிமம் ஃபுட்டு தான் இருக்குது, அதை போடலாம். நீங்கள் பீட்டா ஃபிஷ் எந்த ஃபுட்டுக்கு வேணாலும் அதுக்கு போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு 5 days அதை இது பண்ணி விட்டுருங்க. 5 days ஊற விட்டுருங்க. நல்லா ஜன்னல் பக்கம் வச்சுருங்க. 5 days கழித்து 6 days 5 days கழிச்சே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புழுவாக இருக்கும். அதை நீங்கள் மெடிக்கலில் சிரஞ்சி கேட்டிங்கன்னா தருவாங்க. சிரஞ்சி இருக்கும். சிரஞ்சியை வாங்கி அந்த புழுவெல்லாம் குட்டி குட்டி புழுவெல்லாம் இழுத்து லைட்டாக ப்ரீடிங் விடுங்க. அந்த ஃபுட்டெல்லாம் இது பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 days ஃப்ரைஸ் போட்டோன்னே ஃபீமேல் பீட்டாவை நீங்கள் எடுத்துகிட்டு 4 days மேல் பீட்டா வெளியே விட விட்டுருங்க. அதுக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துரும். 4 days கழிச்சு வேணால் நீங்கள் நான் சொன்னதை கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ காய்ஸ், பாய்.